வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிரே உல்ஃப் சேனல் தான் பார்க்க போறோம். நரபலி பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஓகே. ஆமா ப்ரோ, நிக்குது ப்ரோ, பாருங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும்? பாருங்க நிக்குது. நம்மள கொன்றுவாங்கடா. மூவுது ப்ரோ. மூவுதா? பக்கத்துல வந்துற ப்ரோ. மூவுது ப்ரோ. ஆமாப்பா. காணா போகுது. எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காட்டுங்கடா ப்ரோ. நம்ம கிட்ட தான் வருதுடா. மறஞ்ச மாதிரி இருக்கு ப்ரோ. எனக்கும் காட்டுங்க. இருக்கு ப்ரோ. மூவுது ப்ரோ. மூசி பயமா இருக்கு. ஃபோன் ஃபிளாஷ் அடிச்சுக்கறாங்க. ஃபோன் ஃபிளாஷ் கொடுங்கடா. ஃபோன் கூட கைஸ், இந்த இன்ஃப்ராரெட் அடிச்சா மட்டும் தான் தெரியுது. இங்க பாருங்க, ஆஃப் இந்த பாக்கெட் மூவாயிடுச்சு. இல்ல இன்ஃப்ராரெட் லைட்ல தான் தெரியுது. இங்க பாருங்க, இந்த லைட்ல தான் தெரியுது. இங்க பாருங்க, அடிக்கிற தெரியுது பாருங்க. மூவாது ப்ரோ. பாருங்க, இன்ஃப்ராரெட்ல பக்காவா தெரியுது. இன்ஃப்ராரெட் அடிச்சா மட்டும் இந்த லைட்லயும் தெரியுதுடா. புகையா நிக்குதுடா. ஓகே ஃபைன் ஒரே நிமிஷம். டவுசிங் போறோம். ரைட் ஆன் பண்ணிட்டாங்க. பயங்கரமான சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப இவ்வளோ நேரம்லாம் எங்கேயும் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக நான் எவ்வளவோ இடத்துக்கு போய் எத்தனையோ ஆன்மா கூட பேச ட்ரை பண்ணியிருக்கேன். யாரும் இவ்வளோ என் கூட நேருக்கு நேரம் நின்று இவ்வளோ நேரம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதே கிடையாது. இதே டவுசிங் ராடு நான் பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கேன். நேருக்கு நேரம் நான் இப்படி நின்று எங்கேயுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த ஒரு காரணத்துக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசணுன்றது மட்டும்தான் எங்களோட எண்ணம், வேற எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. பயப்படாதீங்க, இந்த டைம்ல யாரும் பயப்படாதீங்க. உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களுக்கு சொன்ன நன்றியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? காணோம். நன்றி. தெரியுது ப்ரோ. இன்ஃப்ராரெட் அங்கறா அப்பா. வெங்கிட் ப்ரோ பின்னாடி தான் நிக்குது. வேற கேமரா எடு, அத எடுந்து என்ன அடிக்கலனா தெரிய மாட்டேங்குதுப்பா. சுட்டாறா. மறையுது, பாதி தான் மறையுது. தெரியுது. காணாம போயிடுச்சுப்பா. அந்த பக்கம் போயிட்டீங்களா ப்ரோ? மேலே இல்ல ப்ரோ. இது பாருங்க, ஃபோன் லைட்டா தான் தெரியுது. இது பாருங்க, லைட்டா தான் தெரியுது. இல்ல ப்ரோ, போயிடுச்சு. டார்ச் லைட் யாரு இருக்கு? டார்ச் இருக்கு. கேமரா இல்ல ப்ரோ. ஏதோ போறா. எங்க? கருப்பா தெரியுது பாரு. ஓடிட்டாங்கயா. அவ்வளோ கருப்பு மயிரா வருது. நீங்க பாட்டு அங்க இருந்து இன்ஃப்ராரெட் மயிரா அடி லைட் பண்றாங்க. அது எதனா பண்ணுச்சுனா கூட நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆர்டிஃபிஷியல் லெதர் அடங்க. நிக்குது. அப்ப எங்கடா நீ? ஐயோ, தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. தனியா வந்ததே இவருதான். ஏதோ லைட் கிட்ட இருக்கீங்க. பின்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். இன்ஃப்ராரெட் அங்க காட்டுங்க. அந்த பேய் என்ன சொல்ற? நைட் விஷன் வச்சு. அட பாவத்தை. மூணு பேர் தான் உங்களை நம்பி வந்தா விட்டு ஓடிடுவான் போல இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போங்க. இவங்க எங்க அங்க தனியா போய் மாட்டிக்காதீங்க. வாசு ஒரே ஒரு क्वेश्चनக்கு மட்டுமாவது எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போங்க. ரொம்ப கெஞ்சி உங்ககிட்ட ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். நீங்க இங்க நரபலியால தான் இறந்து போனீங்களா? சவுண்ட் போடுது. ப்ளீஸ் அழுகாதீங்க. உங்ககிட்ட நான் ஒண்ணே தான் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் நரபலியால இறந்து போன ஆளா? அப்படின்னா இந்த டவுசிங் ராட் எக்ஸ்சேஃப்ல கொண்டு போயிருங்க. ஏய் வாங்கடா கிட்ட. போ. வாங்கடா. வாங்கடா. விளையாடாதடா. வாடா. ஒரே இடத்துல இருந்தா தான் சேஃப். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இங்க இருக்கிற சில கெட்ட நபர்களால நரபலி கொடுக்கப்பட்டு நீங்க இறந்து போனீங்களா? அப்படின்னா இது எக்ஸ்சேஃப்ல கொண்டு போலாம். நீங்க அழுகிறது சத்தியமா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ பாதிக்கப்பட்டு தான் இறந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எங்களை நம்பி நீங்க உண்மையை சொல்லலாம். எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராம நாங்க பாத்துக்கிறோம். நரபலியால தான் இறந்து போனீங்களா? தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. இதாவது நரபலியால தான் இருந்திருக்காங்க. அந்த இதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இது எங்ககிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி ஆடுது பாருங்க. அசையாம இருக்கு. எப்படி ஆடுது? முண்ட மாதிரி இருக்கு. தலையே இல்ல ப்ரோ. திரும்புது பாரு. தலையே இல்ல ப்ரோ. இங்க பாருங்க. ஆமா, தலையே இல்லையா? எனக்கு காட்டுங்கடா, எனக்கு பயமா இருக்கு. காணோம் ப்ரோ. இல்ல ப்ரோ. லைட் ஆஃப்னு, இந்த லைட் ஆஃப்னு.
மறைஞ்சிருச்சா? இல்ல ப்ரோ தலையே இல்ல, நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அது வந்துருச்சுடா, பக்கத்துல வந்துற போகுதுடா. ப்ரோ இன்ஃப்ராரெட் அடிக்கிறேன் பாருங்க. இல்லையே காணோம். எடுத்து போயிருச்சுடா. ப்ரோ முண்டம் தானே அது, தலை இல்ல ப்ரோ. கன்ஃபார்ம் இல்ல, தலை இல்ல ப்ரோ. அப்படியா? எக்ஸ்ட்ரீம் லைஃப் டைம்ல இவ்வளோ நாள் இப்படிலாம் நடந்ததே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான விஷயம். யூவி லைட்லையும் தரலையா ப்ரோ? தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்லை. இன்னும் கிட்ட போய் அடிக்கிறேன் ப்ரோ. தலையில அவர் பயப்பட மாட்டேங்கிறாருப்பா. இவங்க கூட இருக்கவங்க ஒருத்தராவது தைரியமா இருந்தா ஓகே. எல்லாம் தெரிச்சு அவர் வச்சிருக்காரு. இவ்வளவு நாள் நம்பி இப்போ நம்மளே ஆரம்பிச்சானா யாராவது விட்டுருவாங்க. இதே இங்க தான் ப்ரோ. அங்கயா? இந்த இடத்துல ப்ரோ. இந்த இடத்துல தான் அவங்க 2 பேர் பாரு தைரியமா போறாங்க. எங்களை பயமுறுத்த நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒன்று மட்டும்தான் எங்களோட நோக்கமே. உங்களோட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப இதை தெரிஞ்சு ரொம்ப மனசும் கஷ்டமா இருக்கு. தலை இல்லை தலை இல்லாம இல்லை ப்ரோ. இந்த மாதிரி ஷோல்டர் பயமா இல்ல ப்ரோ. ஆமா ஆமா, ஆனா கருப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. இவங்களே மாத்தி மாத்தி காட்டும் போதே பயமா இருக்கு. வரமாட்டாங்க. நாம் போய் நமக்கு சேஃப், அவங்களுக்கு சேஃப். ஒரே இடத்துல இருந்தா அவங்க இங்கே எதுனா ஒன்றா நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்கு எதுனா ஒன்றா அவங்க காப்பாற்று. ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் எதுனா ஆச்சுன்னா இவங்க தப்பிக்கிறதுலே இருக்கா. உள்ள பக்கம் வெளியே ஒரே இடத்துல இருக்கா. போக கால் வலிக்குதான்டா. ஆமா, டயர்ட் ஆயிட்டாரு. நம்மளாலே முடியல. பயத்துல கிளம்பி நான் உள்ள மட்டும் பார்த்துலாம். இது இவ்வளோ இந்த கேப்சரே வந்து நான் எதிர்பார்த்தேன். இதே எதிர்பார்த்த விஷயம் இல்லை. டார்ச் உள்ளடிங்க, டார்ச் அங்கடிங்க. இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்க. கிட்ட நிக்கணுமா? பார்த்ததே இல்லை ப்ரோ. கண்டிப்பா இது வந்து அப்படின்ட்டாங்க. செடி அது பாருங்க, செடி வருது ப்ரோ. எங்க அங்க பாருங்க, செடி இப்போ வருது. பின்னதா எப்படி ஃபோன் இது இப்படி கேமரா ஓடு. நான் டவுசிங் உள்ள வச்சிருங்க. இப்போ இந்த லைட் ஆன் பண்ண வேண்டியதுதானே? இவன்ட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம் நிக்கிறீங்க, இந்த பில்டிங் மட்டும் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் உள்ள போயிடலாம். இங்கே நான் நின்றுட்டு இருந்த இடத்துல ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஒரு செடியெல்லாம் கருகி இருக்குடா. கருகி இருக்கு தானே? எப்படி கருக முடியும் செடி? கையை தொடக்கூடாது கைஸ். அது நின்றுட்டு இருந்த இடம் இங்கே பாருங்க, ஷாக்கிங்கான விஷயம். உள்ள யாரும் இருக்கீங்களா? உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என் பொருட்கள் எது இருந்தாலும் தெரியாதுடா. இப்ப தைரியமா போறாருப்பா. ஆள் இருக்கலாம், மனுஷ இது பாம்பு இருக்கலாம். காடு மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி ஆயிடுச்சு? இன்னும் தான் ஆடுது. இங்க பாரு, காத்தே அடிக்கலடா. அத்தனைக்கு இது முள்ளு மரம். ஓகே, அது பில்டிங் போய் பார்ப்போம். கடலில் எதுவும் விழுந்துற போதுவா பார்த்துருங்க. பில்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்கு. உள்ள போறாங்க. உள்ள போங்க. என்ன பாருங்க. கஞ்சா தானா? இலையில சுருட்டிருக்காங்க. எல்லாத்தையும் எடுக்கிறாரு அவரு. இது கன்சியூம் பண்ணுவாங்க. இது சுருட்டு இது அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போதான் அவங்களுக்கு தைரியம் வரும். இல்லை, அவங்க நார்மல் கண்டிஷனில் இருக்க மாட்டாங்க. இல்லாட்டி நரபலி கொடுக்க முடியாது. இந்த மனுஷன்ற ஒரு இது சின்ன இது கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஞ்சா அடிப்பாங்க. ஓகே, இதில் ஏதாவது வினோதமாக ஏதாவது இருக்கா பாருங்க. சந்தோஷ் முருகன் கெட்டாத்தில் எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். ஓ மை காட். அப்படிதான் இருக்கு. என்னது?
துணியா? அதான் புது துணி வாங்கி மாட்டுவாங்களே வெள்ளை கலர் வேஷ்டி மாதிரி புடி. நீ எல்லாத்தையும் தொடுவார் போல இருக்கு போய் ஒரு ஏதாவது இருக்க போகுது. வாட்லா காசு எரியுற சவுண்ட். ஹலோ நம்மளுக்கு நரம்பு கொடுத்துட போகிறேன் வாசு. ஐயோ இப்போ மேலே மேல இருந்து விழுந்துச்சா? என் சீக்கிரட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டென்ஷன் ஆயிடுறேன். நம்ம என்ன ஒன்றா பண்ணுவோம் வாசு. சரி மேலே தானே நிற்கிறான். யாரு நிக்கிறான்? இது வந்து ப்ரோ அட்டாக் பண்ணாதீங்க. நம்ம எதுனா பண்ணிடுவாயிடா வாசு. எப்படா மனுஷன் எப்படா பேய் இருக்கிற இடத்துல இருக்க முடியும்? இவ்வளோ கிளியராக பேய் கேப்சர் பண்ணியிருக்கோண்டா. சாதாரண மனுஷங்களால பரவாயில்ல, நரவழி கொடுக்குறவங்க அவங்க எந்த பேய் கூட இருப்பானுங்க. ரெண்டுமே ஒன்று தான், அவனுங்களும் பேயும் ஒன்று தான். பேய்னா நம்மள அவங்களுக்கு என்ன தெரியும் கண்ட்ரோல் பண்ண தெரியல. சரி அதான் யாருன்னே தெரியல ப்ரோ. ஆனால் கொடுக்கறது இல்லீகலாக இருக்கிற ஒரு ரவுடிஸ் வந்து விஐபிஸை வந்து மேனிப்புலேட் பண்ணி இங்கே யாரோ சில மந்திரவாதிகளை வச்சு பண்ணுறானுங்க. அந்த இடம் எக்ஸாக்டாக எதுன்னு தெரியல. இங்கே நெருப்புலாம் பிளட்டுலாம் இருக்குமே தெரியலையே. கல்லு தலையில் எழுந்துற பூரா கை செஞ்சு சுற்றி சுற்றி கேட்குது. உங்களை கொண்டு நாங்கள் இல்லை நம்ம நினச்சிட்டு போதுங்கடா. சரி நம்ம தலையில் உழுந்துடா கம்பல்சரி. தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அவனை பண்ணுறோம். ரொம்ப கோபமாக இருக்க மாட்டேங்குது. அப்புறம் நம்ம நினச்சிக்கிட்டே நினைக்கிறேன் கொண்டது. ப்ரோ இது நல்ல பையலாம் இல்லை ப்ரோ. இது கண்டிப்பாக உதவிலாம் செய்ய முடியாது ப்ரோ. அது ஏவி விடுறாங்க ப்ரோ. அவங்க ஆமாண்டா நல்ல பையனா. அகோரியா இல்லை இந்த மாதிரி சூனியம் பண்ணுறாங்க நம்ம மேலே ஏவி விடுறாங்க ப்ரோ. ஏவி விடுறாங்க ப்ரோ. சத்தம் வந்துட்டே ஆமாண்டா. ஏன்னா அவங்க எல்லா விஷயம் தெரியல, பல விஷயம் தெரிஞ்சுங்க. நரவழி கொடுக்குறாங்க. அவங்க கொண்டுருவாங்க. அவங்க கொண்டு கதை பார்க்குறாங்க. இப்போ திருப்பி ஏதோ வந்துருக்காங்க ப்ரோ. இடத்துல ஆறு டக்குன்னு சரிடா டக்குன்னு பாடுறா. ஐயோ வாசுதேவ் தலையில் விழுந்துச்சுன்னா நான் செத்துருவேன்டா. இங்கே பாருங்க. இந்த இடத்துல ஏதோ வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. குழந்தை அதே போய் திரும்பி வந்துருக்கான். எங்க தெரியலையே. குழந்தை சவுண்ட் மாதிரி இருக்குது. கேட்குறா ஆடுறா. அங்கே நிக்குதா? அதே இடத்துக்கு திருப்பி வந்திருக்கு. ஐயோ இவங்க வெளில வர போகணுமே. நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த பில்டிங்கோட காவலுக்கு அதை போட்டிருக்க மாதிரி தோணுகிறான். அங்க இருக்குது, இது அங்க நிக்குது. அங்க அந்த கேமரால தெரியுது. இல்ல ப்ரோ அதோட குழந்தை கத்துது. நம்ம அதை இதாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அது இது பண்ணுறது நினைக்கிறேன்டா. குழந்தை கத்துற மாதிரி தான் இருக்கு. இது கேமராடா. கேமராலே ஏதோ விழுந்துச்சுடா. கேமராலே விழுந்துருச்சா? கேமரால ஏதோ விழுந்துச்சுடா வாசு. சத்தியமா குழந்தை நம்ம ஏதோ பண்ண இவங்க இப்படி வந்துட்டாங்கப்பா. அவங்க கேமரால ஏதோ பட்டுருச்சு. இதில் ஃபுட்டேஜ் இதாகிட போகுது பாரு. அங்கே நிற்கிறது இங்கே ஏவி விட்ட மாதிரி இல்லை ப்ரோ. நம்ம கேட்ட சொன்னாங்க இல்லை. இப்போ அதே இடத்துல ஏன் நிற்கணும்? இது இருக்கிறது வந்து நம்ம மேலே ஏவி விட்ட மாதிரி இருக்குது. இங்கே உள்ளதெல்லாம் இங்கே உள்ளதை நம்ம மேலே ஏவி தான் விட்டுருக்கு. அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். திருப்பி அவங்க கிட்ட போகலாம். லியோ இருக்கா? இன்ஃபார்ட் அடிங்க. நைட் விஷன் ஆட்டு இருக்கு. காட்டுங்க காட்டுங்க. அங்கே போய் காட்டுங்க. தெரியுது தெரியுது.
இருக்கு கேமரால தெரியல, கண்ணுல தெரியல. ஏன் இல்ல கைஸ், நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க. இந்த யூவி லைட்டு இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இதெல்லாம் வந்து அதில் தெரியும். ஆக்சுவலாக கைரேகைலாம் அதில் தான் வந்து பார்ப்பாங்க. ஒரு கலரில் பிங்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே காவலுக்கு நிற்கிற மாதிரி ஒன்று நின்றுட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. இவங்க ஆக்சுவலாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுங்களை அப்புறம் எப்பறம் சமாளிக்கிறது? அவங்க கிட்டே போகலாம், அவங்க பக்கத்தில் போகலாம். சொல்கிறேன் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பண்ணியிருக்கலாம்டா. ரொம்ப நேரம் நம்ம அவங்க கிட்ட பேசணும்டா, அவங்க கிட்ட போகலாம்டா. வாங்க, மழையே இல்லை, பக்கத்தில் போய் பேசிட்டோன்னா வேற லெவல். பாருங்க தலை இல்லை ப்ரோ, இங்கே பாருங்க தெரியுங்களா? வாங்க வாங்க போ. போ வேணாண்டா வசு, என்னடா அசால்ட்டா சொல்றீங்க? பேய்கிட்ட போயிட்டு டீலிங் பேசலான்ட்டு எங்கடா காணாம போச்சா? ஒண்ணுமே தெரிய மாட்டுது. போயிடுச்சு பாரு, ஏதோ நான் நிக்காம போயிட்டு எங்க இல்ல அவங்க ஆளா இருப்பாங்க. வெளிச்சமா? போயிட்டு நடக்க போகுதுன்னு தெரியல. இங்கதான் இருந்தாங்க. கண்ணுக்கு தெரியாது போல. அடிச்சு பாரு, அந்த பில்டிங் விட்டு வெளில வந்தோன்னே அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் பார்க்க விடாம தடுக்கிற மாதிரி இருக்கு. ஏவி விட்டதெல்லாம் கனமா இந்த பில்டிங் போய் பார்ப்போம். சைலண்டா வாங்க. அம்மா, இங்க நின்றுட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பட் இந்த சைடு வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்குது. நீங்க நல்லவங்கன்னா எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது கண்டிப்பா செய்வோம். எப்படியாச்சும் எங்களை இந்த ஏவி விட்டு ஆத்மாட்ட இருந்து காப்பாத்திருங்க. நீங்க நல்லா அன்பான்னு நினைக்கிறோம் நாங்க. ஆனா கெட்டதுக்கு தானடா பவர் அதிகமா இருக்கும். காசு கெட்டவங்க ஜெயிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும். எண்ட் ஆஃப் த டே ஜெயிக்கிறது அவங்களா இருக்க மாட்டாங்க. இந்த பில்டிங்க்கு என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு? அவங்க கிட்ட கேட்குறேன். ஏப்பா எங்கேயோ வந்து எங்கேயோ நிக்கிறாங்க. இந்த ரூம்க்கு அவங்க என்ன பாருங்க. ஐயோ இருக்கு அந்த ரூம் சரி சைலண்டாக போவோம். இந்த ரூமே அது கரெக்டாக ஏதாவது தேடுதா பார்க்கலாம். ஏதாவது எவிடன்ஸ் சொல்கிறேன். இடமே எப்படி இருக்கு வேறு. ஆக்சுவலாக இந்த இடம் மட்டும் ரொம்ப ஈரமாக இருக்குது. நல்லா பாருங்க. சர்க்கிள் மட்டும் என்னாச்சு? முள்ளு மாட்டிச்சு. இவ்வளோ ஈரம் இந்த இடத்துல மட்டும் இங்கே மட்டும் இருக்குது. இப்போ மழை பெஞ்சிருந்து அந்த அங்கேயும் அது அங்கிட்டலாம் இல்லை, இங்கே மட்டும் இருக்குது. இங்கிட்ட வேற பயங்கரமான பில்டிங் இருக்குங்க பாருங்க. இங்கே இருங்க, இந்த பில்டிங் மட்டும் காலேஜ் மாதிரி இங்கே உள்ள இருங்க கொஞ்ச நேரம். இவ்வளோ பெரிய இடமா இருக்கு. ஆக்சுவலாக இந்த பில்டிங் ஏதோ ஃபேக்ட்ரி தானா? ஆக்சுவலாக இந்த பில்டிங் ரோட் ஓரத்தில் இருக்கு. ஃபேக்டரி மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்குல்ல இது? ஸ்ப்ரே கிடக்குது. நரவழி கொடுக்க மேபி இந்த இடத்துல இதெல்லாம் நல்லா மறைவாக இருக்கும். யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும். ஓ மை காட், ஏதோ தீஞ்சிருக்கு தெரியல உங்களுக்கு. துகள்கள் இல்லை, இந்த இடம் அப்படி தான் இருக்குது. அதான் கறி துகள்கள். கறித்தூள் கிடக்கு கைஸ் நிறையா. தெரியுது உங்களுக்கு? கருப்பு கருப்பா அப்புறம் ஃபுல்லாகவே கிடக்கு. இந்த இடம் ஃபுல்லாக எரிக்கிறது. ஓ மை காட், இங்கே பாருங்க. என்னாச்சு? டேய்